வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே அவர் இருக்கிறார் என்றான். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். தரித்து நிற்பது ரொம்ப முக்கியம். தரித்து இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு நம்மளை கீழே தள்ளிடுவான். அல்லேலூயா. எங்கே தரித்து இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில் தரித்து இருக்கணும், ஜெபத்தில் தரித்து இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்வதில் தரித்து இருக்கணும், உபவாசத்தில் தரித்து இருக்கணும், கர்த்தர் சொல்லுகிற காரியத்தில் தரித்து இருக்கணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு பாதை. அல்லேலூயா. வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் செய்யணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுகிறோம். அதில் முக்காவாசி நேரத்தில் நமக்கு தோல்வி தான் வருகிறது, முக்காவாசி நேரத்தில் நமக்கு நஷ்டம் தான் வருகிறது, முக்காவாசி நேரத்தில் நம்மளுக்கு வேதனை தான் வருகிறது. ஒரு சில நேரங்கள் மாத்திரம் நமக்கு அதற்குரிய பலனை, வெற்றியின் பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏன் பல நேரத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியல? நம்முடைய சூழல் அது ரொம்ப பெரிதாக இருக்கிறது. பிரச்சனைகளோ போராட்டங்களோ இல்லை எதிர்கொள்ளுகிற காரியங்கள் அது ரொம்ப பெருசாக இருக்குது, நம்மளால் சமாளிக்க முடியல. பணம் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை, சரீரத்தில் பலன் அந்த அளவுக்கு இல்லை, உதவி செய்யக்கூடிய ஆட்கள் அந்த அளவுக்கு இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு நிலை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனை நம்மளை பார்த்து சொல்லுது, இதுதான் உன்னுடைய நிலை, இவ்வளோதான், இதுக்கு மேலே உன்னால் எதுவும் செய்ய முடியாது, கடைசி வரைக்கும் உன்னுடைய நிலை இதுதான், இதில் சந்தோஷப்பட்டுக்கும். அல்லேலூயா. இந்த வியாதியோடய இருந்துக்கணும், இதில் சந்தோஷப்பட்டுக்கும். இந்த வறுமை இதுதான் உன்னுடைய நிலைமை, பணம் உனக்கு வராது, இருக்கிற பணம் குறையாமல் வேணால் பார்த்துக்கோ. இப்படி சூழல் நம்மோடு பேசுது, நாம் சூழலுக்குள்ளாக பேச முடியல. அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, மனுஷிக பார்வையில் நம்ம பார்த்து 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 பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, இயலாமையை பார்த்து நமக்கு சோர்வு தான் வருகிறது. நம்முடைய பலத்தினால, நம்முடைய முயற்சினால ஒன்றுமே நடக்காது. ஆனால் தேவ பலத்தினால, தேவ ஆவியினால எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், நீ தரித்து நில், நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன செய்ய நீ பார்ப்பாய். அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், பிரச்சனையை பார்த்து 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 நம்ம பழகிட்டோம், அவ்வளோதாங்க, இதுதான் என்னுடைய நிலைமை. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்ல, நீ மனுஷனுக்குரியதை நீ சிந்திக்காத, தேவனுக்குரியதை நீ சிந்தி. அல்லேலூயா. நீ மனுஷனுக்குரியதை நீ சிந்திக்கும் போது நீ மனுஷிகத்தின் காரியத்தை தான் நீ செய்ய முடியும். நீ தேவனுக்குரிய காரியங்களை நீ சிந்தி. டோன்ட் மிஸ் யுவர் பிளெஸிங். ஆசீர்வாதத்தை, நீ மனுஷனுக்குரிய காரியத்தை நீ சிந்தித்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடாதே, உன்னுடைய நன்மைகளை நீ இழந்து விடாதே. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருக்குது, நான் என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, எந்த நன்மையும் உள்ள வர முடியல. ஏன் வனாந்திரமாக இருக்குது? எந்த ஒரு ஆசீர்வாதமோ, எந்த ஒரு நம்பிக்கையோ, எந்த ஒரு விசுவாசமோ, எந்த ஒரு சுகமோ, பலமோ, ஆரோக்கியமோ, பணமோ, தேவைகளோ எதுவுமே சந்திக்க முடியாத ஒரு நிலை. ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது? அது வனாந்திரத்தை போல இருக்கிறது. ஒரு நன்மைகளையும் நான் பெற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு நிலை, பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. நான் நிறைய முயற்சி செஞ்சுட்டேன், ஆனால் எனக்கு தோல்விதான் கடந்து வருகிறது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் கர்த்தர் வந்தா அந்த சூழல் மாறிடும். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் தேவனாகிய கர்த்தர் என் நிலையை மாற்ற முடியும். அல்லேலூயா. அவர் வனாந்திரத்தில் ஆறுகளை அவரால் உண்டு பண்ண முடியும். ஆடுகளை மேய்த்தவனை ராஜாவாக உயர்த்தி ராஜாவாக உட்கார வைக்க முடியும். பிள்ளை பெறாத மலடிய பிள்ளைத்தாட்சியாக்க அவரால் கூடும், அவரால் மாற்ற முடியும். This God can do anything. This God can do everything. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எனக்கு தெரியும், என் கர்த்தரால் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்லுங்க, நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, we are the child of the most high God. ஆமென். நம்மளுடைய அப்பா யாரு? எங்கள் அப்பா ஒரு முனுசாமிங்க, அவர் இங்கே தான் இருக்கிறாரு. அவர் கந்தசாமி, அவர் ராமசாமி,
அவர் பாவங்க, அவர்கிட்ட ஒன்றும் வருமானமே இல்லை, அவரே கஷ்டப்படுறாரு. அப்படியா? நம்ம அப்பா யாருங்க? சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லு. நம்ம அப்பா யாரு? ஏசப்பா, சர்வ சேனையும் உலகத்தையும் உண்டு பண்ணினவர். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. He can do anything, he can do everything. சங்கீதம் 82ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை பாருங்களேன். பரிசுத்த வேதத்துல சீக்கிரமாக ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள். நீங்கள் யோவான் 1:12 பாருங்களேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கூட பார்க்கலாம் வேகமாக. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நமக்கு ஒன்று அப்படின்னா கர்த்தர் வருவாரா வரமாட்டாரா? அல்ல சொல்லு. இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்று அப்படின்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நீங்கள் ஓடுவீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நீங்கள் வரிஞ்சு கட்டிட்டு வருவீங்களா வரமாட்டீங்களா? நல்லா சத்தமாக சொல்லுங்க. வருவோம். ஏன்? அது உங்கள் பிள்ளைகள். உங்கள் பிள்ளை அவங்க கஷ்டமாக இருக்குது, உங்கள் பிள்ளை ஒரு வேதனையில் இருக்குது, உங்கள் பிள்ளைக்கு ஒரு தேவையாக இருக்குது, உடனடியாக இந்த பெற்றோர் அவர்கள் கடந்து ஓடுகிறார்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆண்டவர் வருவார். அப்படி வரலைன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தா இந்த மாதத்திலே என் தேவன் உங்களை உயர்த்துவார். இந்த மாதத்திலே என் தேவன் உங்களை வழிநடத்துவார். இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அவர் யெகோவா ஈராக, யெகோவா ராஃபாவாக, அவர் எல்ஷடாயாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் கொண்டு வருவார். நான் நம்பி விசுவாசிக்கிறேன். நீங்க நம்பி விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நாம் பார்க்கிற இந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர முடியாத ஒரு நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கிற இந்த சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர முடியாத ஒரு நிலையாய் உங்களுடைய நிலை இருக்கிறதா? ஆமென். உன் தாயின் கருவில், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உன் தாயின் கருவில் நீ உருவாகிறதுக்கு முன்னமே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் கண்களை திறங்கப்பா. இந்த பிரச்சனையை பார்த்து பார்த்து என் கண் அதையே பார்த்துட்டு இருக்குது. அதை தாண்டி எந்த நன்மைகளையும் நான் கொண்டு வரக்கூடிய ஒரு விசுவாசம் எனக்கு வரமாட்டேங்குது. என் வியாதியிலே, என்னுடைய வேதனையில, இந்த போராட்டத்திலேயே நான் இருந்து என் கண்ணு அதை பார்த்து பார்த்து அதை தாண்டி இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் மறைந்திருக்கிற அற்புதங்களையும் இந்த வார்த்தைக்குள்ளாய் இருக்கிற விசுவாசத்தையும் என்னால் பார்க்க முடியல. என் கண்ணு இதை பார்த்து என் கண்ணு இப்படியாகவே மாறிவிட்டது. ஆண்டவரே ப்ளீஸ் ஓப்பன் மை ஐஸ், என் கண்களை திறங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் பார்க்க உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைக்குள்ளாய் இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை, அற்புதத்தை நான் காண என் கண்களை திறங்கப்பா என்று கேளுங்க. பரிசுத்த வேதத்துல 119ஆம் சங்கீதத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 18வது வசனத்தை பாருங்களேன். 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை என்ன செய்யுங்க? திறந்தரலாம். கேளுங்க, ஆண்டவரே ப்ளீஸ் ஓப்பன் மை ஐஸ். என் கண்ணு பார்க்கல, என் கண்ணு பயத்துல இருக்கு, என் கண்ணு வேதனையில இருக்கு, என் கண்ணு எல்லா விதமான குழப்பங்களையும் போராட்டங்களையும் கஷ்டத்தையும் இதை பார்த்து 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 என் கண்ணு இருளடைஞ்சு போச்சு. நம்பிக்கையே வரமாட்டேங்குது. கர்த்தருடைய வார்த்தையே பார்க்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஆண்டவரே let me open my eyes and see the blessings what you have got for me. நீங்க என் வாழ்க்கையில வைத்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, கிருபைகளை, விசுவாசத்தை, நம்பிக்கையை நான் காண என்னுடைய கண்களை திறந்தரணும். அல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை பார்த்தோம். சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துல பார்த்தோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும். ஆண்டவராகிய கர்த்தர் ஆகாருடைய கண்ணை திறந்தாரு.
அந்த இடத்துல ஊற்று வந்தது, தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீரை காணும்படியாக கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் பக்கத்திலே தான் இருக்கு, அநேக நன்மைகள் பக்கத்திலே தான் இருக்கு, அநேக உங்களுடைய தேவைகள் பக்கத்துல தான் இருக்கு. ஆனா கண்கள் அடைப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே ப்ளீஸ், ஆண்டவரே கெஞ்சு மன்றாடுகிறோம், என் கண்களை நீர் திறப்பீராக, என் கண்களை திறப்பீராக. உம்முடைய பிள்ளையா என்னை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க, உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றுங்கப்பா, உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றுங்க, என் கண்களை திறங்க. நான் உம்முடைய வார்த்தை நான் பார்க்கணும், உம்முடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிற விசுவாசமான காரியங்களை, நம்பிக்கைய, இதெல்லாம் நான் பார்க்க எனக்கு உதவி செய்வீராக. கொலோசியர்ல கூட ஒரு வசனம் இருக்கு, 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்களேன். கொலோசியர்கள் நிருபம், இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் என்ன செஞ்சோம், ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சிந்தையை அறிகிற அறிவிலே நிரப்பப்படும். எல்லா ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. அந்த இடத்துல கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை கொடுங்க, உம்முடைய ஆவியை கொடுங்க, உம்முடைய சித்தம் என்ன என்று நான் அறிந்து அதன்படி நான் செயல்பட உதவி செய்வீராக. இது ரொம்ப முக்கியம். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எனக்கு தாருங்க, உம்முடைய ஆவியை எனக்கு தாருங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்யக்கூடியவனாய் என்னை மாற்றுங்கப்பா. இந்த விஷயம் நீங்க கேட்டு, இந்த விஷயம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டா, யூ ஆர் அ பிளெஸ்ட் மேன். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர். அல்லேலூயா. நீங்க யாரு? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர். பிரச்சனைகள் உங்களை கீழே தள்ள முடியாது இந்த ஞானம் இருந்ததுன்னா. போராட்டங்கள் உங்களை அசைக்கவே முடியாது. பிசாசு என்னதான் ஓவர் டைம் பண்ணி அவன் முயற்சி செஞ்சு உங்களை காலி பண்ணணும்னு நினைச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வாசம் செய்வார், தேவ ஞானம் உங்களுக்குள்ளாக இருக்கும், ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க செய்வீங்க. அப்ப யாருங்க உங்களுக்கு விரோதமாய் கடந்து வர முடியும்? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தாருங்கப்பா, இப்படிப்பட்ட கிருபைகளை தாருங்க. என் கண்ணு உம்முடைய ஆசீர்வாதத்தை, என் கண்கள் என்னுடைய பிரச்சனைகளை தாண்டி காண உதவி செய்வீராக. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வசனங்கள் பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வசனங்கள் பார்க்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இது எதுவுமே இப்ப நடக்கல. நடக்கிறதுக்கு முன்பதாக என்ன நடக்கும் என்று ஆண்டவராக இயேசு பார்த்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதுதான் நீங்க கேட்கணும். உங்க வாழ்க்கையில இதுதான் நீங்க கேட்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, ஆனா என்ன நடந்தா நான் என்ன செய்யணும்ன்றது நீங்க எனக்கு காண்பீங்க. ஹல்லேலூயா. என்ன நடந்தா நான் என்ன செய்யணும் என்று நீங்க காண்பீங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே லெட் யுவர் ஹேண்ட்ஸ் ஓப்பன் மை ஐஸ். உங்களுடைய கரங்கள் என் கண்களை திறக்க உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய கண்களை எனக்கு திறக்க உதவி செய்வீராக. என்னுடைய சூழலை நான் காண உதவி செய்வீராக. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தாலும் அந்த நிலையை சமாளிக்கக்கூடிய காரியங்களை நீர் எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினுடைய வெளிப்பாட்டின் ஆவியை நீர் எனக்கு காண்பீங்க, அதன்படி நான் செயல்பட உதவி செய்வீராக. இங்க நம்ம பார்த்தோம், இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், போன உடனே அங்க ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். எல்லாமே அவருக்கு தெரியுது, எல்லாமே அவருக்கு தெரியுது. இந்த இயேசு உங்களுக்குள்ளாக இருந்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி ஒரு சமயம் சீரியர்கள் அவங்க எல்லாம் திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க.
2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடு ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, இது தேவனுடைய மனுஷன் யாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க. எலிசா தீர்க்கதரிசி. தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்திற்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்க இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். இன்னும் நடக்கவே இல்லை. ஆனா அங்க நடக்கக்கூடிய காரியங்களை இவன் பார்த்தான். அல்லேலூயா. He saw beyond things. யோசித்து பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் இவன் பார்த்தான். என் சகோதர சகோதரி, ask God to open your eyes. உங்க கண்களை திறக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என் பிரச்சனை தான் என் கண்ணுக்கு தெரியுது. இந்த பிரச்சனை என்ன செய்யுது? என்னை நான் பார்க்கிறேன், அந்த பிரச்சனையை என்னை அப்படியே உட்கார வைக்குது. நான் மறுபடியும் கேட்கிறேன், என்னை படுக்க வைக்குது. இந்த பிரச்சனையை தாண்டி நான் காண நீர் உதவி செய்வீராக. அல்லேலூயா. இந்த எலிசா அவன் நடக்கவே இல்லை, இன்னும் இது வரைக்கும் நடக்கல. ஆனா அதை தாண்டி அவன் பார்க்கிறான். அப்போ என்ன நடக்குது? வாசிங்களேன். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்திற்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். இவனால பார்க்க முடியல, ஆனா எலிசாவினால பார்க்க முடிஞ்சது. 2 பேருமே மனிதர்கள் தான். 2 பேருக்கும் சதை இருக்குது, 2 பேருக்கும் மாம்சம் இருக்கு, 2 பேருக்கும் ரத்தம் வரும், 2 பேருக்குமே வியாதி வரும், 2 பேருமே மரிப்பாங்க. எல்லாம் ஒண்ணுதான். ஆனா ஒருத்தனால பார்க்க முடியுது, ஒருத்தனால பார்க்க முடியல. அல்லேலூயா. வாசிங்க, நான் சொல்லுகிறேன். இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். இதுதான் மனிதர்கள் யோசிப்பாங்க. அல்லேலூயா. மனிதர்கள் என்ன யோசிப்பாங்க? யாரோ நம்ம விஷயத்தெல்லாம் யாரோ சொல்றாங்க போல இருக்குது, யாரோ சொல்றாங்க போல இருக்குது, அது எல்லாமே தெரிய வருது அப்படின்னு மனிதர்கள் யோசிப்பாங்க. அவனுக்கு தெரியல, அவனுக்குள்ளாக தேவ ஆவி, இந்த தீர்க்கதரிசிக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்று தெரியல. அல்லேலூயா. அவன் தெரியாதனால எல்லாமே தப்பா நடக்குது. அவனுக்கு தெரிஞ்சதுன்னா கரெக்டா நடப்பான். அவனுக்குள்ள ஒரு பயம் வரும். ஐயோ வேண்டாம், இது காரியத்தை செய்ய வேண்டாம், இது கர்த்தருக்கு விரோதமான காரியம், இது செய்ய வேண்டாம் என்ற ஒரு பயம் அவனுக்குள்ளாக வரும். ஆனா அவனுக்கு தெரியல. அவன் என்ன பார்க்கறான்? அவன் ஏதோ ஒரு உளவாளி இருக்கிறான் போல இருக்குது. அந்த உளவாளி தான் எல்லாத்தையும் போய் அந்த ராஜாவின் இடத்துல அவன் சொல்லுகிறான், நம்ம இடத்துல ஒரு உளவாளி இருக்கிறான் என்று அவன் சொல்லுகிறான். என் சகோதரா சகோதரி, தேவ ஆவியானவர் நினைத்தா எது வேணாலும் செய்ய முடியும். அல்லேலூயா. தேவ ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தா என்ன நடக்கும், என்ன நடக்காது, எப்படி நடக்கும், எப்படி நடக்காது, யார் நடத்துவா, எப்படிப்பட்ட சூழல் வரும், எல்லாவற்றையும் திரையில இருப்பதை போல அவர் காண்பிப்பார். ஜெபத்துல காண்பிப்பார், இந்த தூக்கத்துல காண்பிப்பார், வேதம் வாசிக்கும் போது காண்பிப்பார், எப்படி வேணாலும் காண்பிப்பார், எப்போ வேணாலும் காண்பிப்பார். அல்லேலூயா. ஆமென். இப்போ அந்த ராஜா அவன் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே, அது என்னங்க பள்ளி அறை? நிறைய முறை சொல்லியிருக்கேன். பெட்ரூம். அல்லேலூயா. அது பெட்ரூம். உன் பெட்ரூம்ல நீ பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். He knows everything. அவனுக்கு எல்லாமே தெரியும். எப்படி எல்லாமே தெரியும்? தேவ ஆவியானவர் இருந்தா எல்லாமே தெரியும். அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, never underestimate this God. இந்த ஆண்டவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. கர்த்தர் நினைச்சா எப்படி வேணாலும் காரியங்களை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நம்மளுடைய எண்ணங்களுக்கு புரியாது. அந்த ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. How is it possible? இது எப்படி எப்படி எப்படி? கர்த்தர் நினைச்சா எப்படியுமே அவரால் கொண்டு வர முடியும், எப்படியுமே செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். நம்ம பார்ப்பதை போல ஆண்டவர் பார்ப்பது அல்ல, நாம் செய்வதை போல ஆண்டவர் செய்வது அல்ல.
He does things so different. எல்லா காரியங்களையும் அவர் ரொம்ப வித்தியாசமாய் அவர் நடத்துவார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என் பிரச்சனையை தாண்டி நான் காண எனக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா. சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் கடந்து வரும்போது, அவிசுவாசங்கள், தோல்வியான எண்ணங்கள் உங்களுக்குள்ளாக வரும்போது, ஒரே ஒரு விஷயத்தை மறந்து விடாதீங்க. கர்த்தர் இன்னும் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. Remember, this God is still in the throne. இன்னும் அவர் சிங்காசனத்தில் ராஜாவாக அவர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு வைத்த நன்மைகளை அது யாரும் பறிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. சூழ்நிலையை பார்த்து பயந்து போகாதீங்க. சூழ்நிலைகளுக்குள்ளாக இயேசுவை கொண்டு வாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீ தரித்து நில். அல்லேலூயா. நீ என்ன செய்யி? நீ தரித்து நில். ஸ்டாண்ட் ஃபர்ம். ஸ்டாண்ட் ஃபர்ம். நீ தரித்து நின்னா ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ப்ரே போல்ட் ப்ரேயர்ஸ். நல்ல ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த சூழலுக்குள்ளாய் நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும்? மனுஷகத்தில் நீ செய்யும்போது கீழே விழுந்துருவேன். மனுஷகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யும்போது என்ன செய்கிறோம்? நம்ம கீழே விழுந்துடுறோம். தேவ ஆவியோடு நாம் செய்யும்போது தேவ ஆவியானவர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஆமென். மரியாள் அம்மா அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே, டூ வாட் யூ வாண்ட் டு டூ. என்ன சொன்னாங்க? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆண்டவருக்கு நான் அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. டூ வாட் யூ வாண்ட் டு டூ. உம்முடைய சித்தம் எதுவோ அதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சூழலிருந்து நான் தாண்டி வரக்கூடிய காரியங்களை நான் காண உதவி செய்யுங்க. இந்த சூழலில் நான் என்ன செய்யணும் என்று நீர் சொல்லுவீராக. அல்லேலூயா. நீங்கள் பார்க்காததை, நீங்கள் கேட்காததை, நீங்கள் யோசிக்காததை ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் பார்க்கும்படியாக, நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்பு அப்படின்னா என்ன? விடுதலை. கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால், that is the first and primary thing. மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. Invite God into your problems. உங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளாக கர்த்தரை கொண்டு வாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால், நம்பர் 1, invite God into your problems. உங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளாக ஆண்டவரை கொண்டு வாருங்க. கர்த்தர் வராம சூழ்நிலை மாறாது. ஆமென். நம்ம பார்த்தோம் வாக்குத்தத்த வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தோம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் யாரு? நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, இது நீங்கள் அல்ல. இது எப்படி இந்த வார்த்தை வந்துச்சுன்னா, ஆண்டவரை அவர்கள் கெஞ்சு மன்றாடி அழைத்தார்கள். when they invited God into their problems, கர்த்தர் அந்த இடத்துல அவர் செயல்பட்டார். அல்லேலூயா. அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் பார்க்கலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். பாருங்க, எத்தனை பேர் பாருங்க. மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனியர், அப்புறத்தில் உள்ள மனுஷர்கள். 4 பிரிவுகள். அல்லேலூயா. ஒன்று வந்தாலே முடியல. ஒரே ஒரு கற்பாம்பூச்சி வந்தாலே நம்ம என்ன செய்கிறோம்? அலறிட்டு ஓடிறோம். ஒரு பள்ளி வந்தாலே போதும். ஆமென். இங்கே யுத்த வீரர்கள், பெரிய பெரிய சேனைகள் வருகிறது. அது ஒரு சேனை அல்ல, 4 தரப்பு, 4 பிரிவு அது சேனை கடந்து வருகிறது. மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியரும் அப்புறம் மற்ற அப்புறத்தில் உள்ள மற்ற மனுஷரும், இவர்கள் எல்லாம் கை கோர்த்து யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பிரச்சனை என்றைக்குமே தனியாக வராது. போராட்டங்கள் என்றைக்குமே தனியாக வராது. செலவுகள் என்றைக்குமே தனியாக வராது. ஒரு செலவு வந்துச்சுன்னா கூட சேர்த்துட்டு 4-5 கூட சேர்ந்துட்டு வரும். கொசுறு மாதிரி எல்லாத்தையும் இழுத்துட்டு வரும். வியாதியும் அதே மாதிரி தான். தலைவலின்னு தான் நினைப்போம்,
தலைவலி வரும்போது என்ன வருது? காது வலி வருது. காது வலி வரும்போது பல்லு வலி வருது. பல்லு வலி வரும்போது வயிற்று வலி வருது. சரி, இந்த வலி தான் போகுதுன்னு பார்த்தா இடுப்பு வலியும் வந்துடுது, மூட்டு வலியும் வந்துடுது. சரி, இதெல்லாம் போய் படுக்கலான்னு பார்த்தா வேற வலியும் வந்துடுது. அல்லேலூயா, ஆமென். ஒன்று தான் ஆரம்பிக்கும் போது ஒன்று, ஆனால் அதுக்கு பிற்பாடு என்ன ஆயிடுச்சு? எல்லாம் கூட சேர்ந்துக்குச்சு. இங்கே இந்த ராஜா யோசபாத்திற்கு விரோதமாய் மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனியர், அப்புறம் வேற மனுஷர்களும் இவனுக்கு விரோதமாய் கடந்து வருகிறார்கள். சிலர் வந்து, இது பத்தாவது குறைக்கு, சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்தும் வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தல். பத்தாவது குறைக்கு இது வேற. அல்லேலூயா. பத்தாவது குறைக்கு இது வேற. ஏதோ நமக்கு வியாதி வந்தாலும் பரவாயில்ல, ஏதோ அப்படி இப்படின்னு போட்டு உட்காந்துக்கலாம். நம்ம வீட்டில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வியாதி வந்துச்சுன்னா படாத பாடுபட்டுருவோம். அல்லேலூயா. படாத பாடு படக்கூடிய ஒரு நிலை. இங்கே வந்து சொல்கிறாங்க, சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்து வராங்க. கடலை தாண்டி பிரச்சனை வருது பாருங்க. கடல் தாண்டி பிரச்சனை வருது. பெரிய போராளியாக இருந்திருப்பார் போல இருக்கு அவர். ஆமென். கடல் தாண்டி பிரச்சனை வருது. அப்போ யோசபாத் என்ன செய்யறாரு? அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை அவன் கூறிவித்தான். யோசபாத் யூதாவின் ராஜா. யோசபாத் அப்படின்னா God has judged. God has judged. கர்த்தர் நிறைய அர்த்தம் இருக்கு. கர்த்தர் நீதி செய்கிறவர், கர்த்தர் நியாயம் தீர்த்தார், இப்படி அர்த்தங்கள் நம்ம வந்து சொல்லலாம். இந்த ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய ஒரு சேனை கடந்து வருகிறது. நம்ம பார்த்தோம் எவ்வளோ பெரிய சேனை, எத்தனை பேர் வந்து இந்த ராஜாவுக்கு விரோதமாய் கடந்து வந்தார்கள் என்று. என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. He was so terrified. பயந்து போய், ஸ்ட்ரெஸ்ஃபுல், கன்ஃபியூஸ்ட், குழப்பம், அழுத்தம், என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் வேதனையோடு அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்க, அடுத்தது என்ன செய்யணும்னு கூட யோசிக்க முடியல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில கூட இவர் ரொம்ப ஞானமாக, ரொம்ப புத்திசாலியான ஒரு விஷயத்தை வந்து செய்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கடல் தாண்டி கூட பிரச்சனை வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் யோசிக்காத நேரத்தில் யோசிக்காத இடத்துல இருந்து பிரச்சனை வருவது, அதுதான் அது கடல் தாண்டி வருவதுன்றது. நமக்கு கடல் தாண்டி எவனும் வரமாட்டான், அந்த அளவுக்கு நம்ம வர்த்து இல்லை. அல்லேலூயா. நம்ம கடல் தாண்டி யாரும் நம்மளுக்கு விரோதமாய் வரத்துக்கு ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடல் தாண்டி அப்படின்னா யோசிக்காத நேரத்தில் யோசிக்காத இடத்துல இருந்து பிரச்சனை வருவது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த யோசபாத் ஒரு மிக 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 முக்கியமான ஒரு புத்தியான ஒரு காரியத்தை செய்தார். வசனம் 3-5 பாருங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட, எங்க தேடுறாங்க? சகாயம்னா என்னங்க? உதவி. கர்த்தரிடத்துல உதவியை கேட்கிறாங்க. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட, உதவி தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லாரும் வராங்க. ஏன் எல்லாரும் வராங்கன்னா, எல்லாரும் விரோதமாய் கடந்து வராங்க. அதனால எல்லாரும் கர்த்தரை தேடும்படியாய் வந்தாங்க. அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே அவர்கள் நின்றார்கள். எங்க நின்றாங்க? கர்த்தருடைய ஆலயத்துல அவர்கள் நின்றார்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் இப்படி வரும்போது அவர்கள் செய்கிற மிக முக்கியமான ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆண்டவரை அந்த சூழலுக்குள்ளாய் கொண்டு வருவது. அல்லேலூயா. இன்வைட் காட் இன்டு யோர் ப்ராப்ளம்ஸ். உன்னுடைய பிரச்சனைக்குள்ளாக ஆண்டவரை உள்ள கொண்டு வருவது தான் மிக 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 சிறந்த ஞானமான காரியம். அதை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் நம்ம ஃபோன் பண்ணி அவங்க இடத்துல உதவி கேட்கறது, இவங்க இடத்துல உதவி கேட்கறது, அவங்க இடத்துல சஜஷன் கேட்கறது, ஓனனா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. When you invite God into your problems, He comes and He changes your situations. கர்த்தரை நீ அழைத்து, நீ கர்த்தர் உன்னுடைய சூழலுக்குள்ளாய் ஆண்டவர் வந்தா அந்த சூழல் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா நீ கர்த்தரை அழைக்காதபடி நீயா சிந்திச்சு நீ பண்ணினா அங்கெல்லாம் உடஞ்சிரும், எல்லாமே உடஞ்சிரும். அல்லேலூயா. ஏன் உடையும்?
ஏன்னா நம்மளுடைய எண்ணத்துல நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம செய்வோம். நம்மளுடைய எண்ணம் நமக்கு கை கொடுக்காது, நம்ம கையை எடுத்துரும். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய எண்ணத்தை பிடிக்கும் போது அந்த எண்ணம் கட்டும், நம்ம உறவுகளை கட்டும், ஆசீர்வாதத்தை கட்டும், விடுதலையை கட்டும், எல்லாவற்றையும் கட்டும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்களேன். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சில நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். நம்ம அவருக்குள் இருக்கிறோம், ஆனா அவர் நமக்குள்ளாக இருக்கிறாரா? அல்லேலூயா. நீங்க பிழைக்கணும்னா ஆண்டவர் இருக்கணும், நீங்கள் அசையணும்னா ஆண்டவர் இருக்கணும். அசையணும் அப்படின்றது என்ன அர்த்தம்? நீங்க சும்மா நின்ன இடத்துல இப்படி அசைகிறது அல்ல, இல்லை கையை இப்படி பண்றது இல்லை. உங்கள் வாழ்க்கையினுடைய செயல்கள் அது ஆசீர்வாதமாய் உங்களுக்கு கை கொடுக்கணும். அதான் அசைகிறது. அல்லேலூயா.